வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பை பிக்கோ பேஸ்ட் டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இங்கே நம்ம 4-வே டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் எடுத்து அதை வந்து .pcbயில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ராஸ்பெரி பை பிக்கோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். அவுட்புட்டை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த 4-வே டிராஃபிக் லைட் கண்ட்ரோலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சைட்லையுமே ரெட் கலருக்கு 4 ரெட் லைட் தேவைப்படுது. அப்போ 4 ரெட் எல்இடி நம்ம எடுத்துக்கலாம். 4 ரெட் எல்இடி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 4லுமே எல்லோ கலருக்காக 4 எல்லோ எல்இடி எடுத்துக்கிறோம். அதேமாதிரி 4 சைட்லையுமே க்ரீன் எல்இடி வைக்கணும். அப்போ 4க்கும் 4 க்ரீன் எல்இடி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு எல்இடிக்கும் அதாவது ராஸ்பெரி பையோட டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் 330 ஓம்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கரண்ட் லிமிட் ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணனா தான் எல்இடி வந்து டேமேஜ் ஆகாது, இல்லைன்னா எல்இடி வந்து டேமேஜ் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு எல்இடிக்கும் ஒரு 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால மொத்தம் டோட்டலாக நமக்கு 12 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். 12க்கும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம 12 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு .pcb எடுத்துக்கலாம். இந்த .pcbயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ராஸ்பெரி பை பிக்கோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். இப்போ ராஸ்பெரி பை பிக்கோ போர்டு ஒன்று தேவைப்படும். ஸோ ராஸ்பெரி பை பிக்கோ போர்டு எடுத்துட்டோம். இது வந்து ப்ரோக்ராம் காப்பி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அதோட யூஎஸ்பி கேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஸ்பெரி பை பிக்கோவையும் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறத கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேல் கனெக்டரு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கனெக்டர் வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 330 ஓம்ஸ்லேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுறது எல்இடி கனெக்ட் பண்ணுறதுக்கு சில இடத்துல நம்ம ஒயர்ஸ் தேவைப்படுது. அதனால் நம்ம மல்டி ஸ்டாண்ட் ஒயர் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக லெட்டு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன் எடுத்துக்கலாம். ஒயர்ஸை வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் அதாவது பிக்கோ கண்ட்ரோலில் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த போர்டில் தான் நம்ம வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எல்இடினா 2 டெர்மினல் இருக்கும். ஆனோடு ஒன்று, கேத்தோடு ஒன்று. இதிலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆனோடு. ஸோ ஆனோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 330 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேத்தோடு வந்து டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு எல்இடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்இடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டெர்மினலில் ஆனோட் டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லென்த்தாக இருக்கும். கேத்தோட் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். எல்லா கலர்லேயும் அதே மாதிரி தான். லென்த்தாக இருக்கிற டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனோடு, ஷார்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேத்தோடு. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிபியில் வச்சு .pcbயில் வச்சு ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாடலில் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி பேக் சைடை வச்சு சால்டர் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த .pcbயில் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து கேத்தோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் உள் பக்கமாக வைக்கிறேன். 1 2 3 4 5 பாருங்கள், கேத்தோட உள் பக்கமாக வச்சுட்டேன். சின்னதாக இருக்கிறது ஆனோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்பக்கமாக வச்சுருக்கேன். அதாவது இது வந்து கேத்தோடு, இந்த பக்கம் இருக்கிறது ஆனோடு. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரெட் கலருக்கு அப்புறம் நம்ம எல்இடி வைக்கணும். அடுத்தது எல்லோ கலர் எல்இடி வைக்கணும். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனோடு வெளிப்பக்கமாகவும் கேத்தோடு உள்பக்கமாகவும் வைக்கிறேன். அடுத்தது க்ரீன்லேயே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆனோடு வெளிப்பக்கம், கேத்தோடு வந்து பார்த்தோம்னா உள்பக்கம் வைக்கலாம். வச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் க்ரீன், அடுத்தது சைடு அதே மாதிரி க்ரீன், அடுத்த சைடுக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா க்ரீன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 4 பக்கமும். இப்போ அடுத்தது இது ஒவ்வொரு இதுக்கும் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் போடணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம
இந்த சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்கும் சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதனால் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ 4 பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன் கனெக்ட் பண்ணி அதுக்கு சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட பேக் சைடில் வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்பக்கம் இருக்கிறது எல்லாமே கேத்தோடு. இப்போ நான் கேத்தோடெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணி நான் சால்டர் பண்ணுறேன். அதாவது கேத்தோடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். அதேமாதிரி இந்த பக்கம் இருக்கிற கேத்தோடெலாம் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். பாருங்கள், உள்பக்கத்து எல்லாத்தையும், அதாவது உள்பக்கம் இருக்கிறது எல்லாமே கேத்தோடுன்னு சொன்னேன். கேத்தோடு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்டு இது. பாருங்கள், ரெசிஸ்டன்ஸும் ஆனோடும் கனெக்ட் ஆகிருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சால்டர் பண்ணிட்டேன். 4 பக்கமும் ரெசிஸ்டன்ஸும் ஆனோடும் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆனோடும் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த பாயிண்ட்டில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சால்டர் வச்சுட்டேன். இப்போ மேல் கனெக்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த 330 ஓம்ஸோட அதர் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 330 ஓம்ஸோட அதர் எண்டை எடுத்து நான் இதில் சால்டர் பண்ண போகிறேன். பாருங்கள், இதான் 330 ஓம்ஸோட அதர் எண்டு. இந்த அதர் எண்டு எல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெர்மினல்ஸில் மேல் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீனு, எல்லோ, ரெட்டு, இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொதல் 3 பின்னில் பாருங்கள் நான் ரெட்டு, எல்லோ, க்ரீனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அதர் சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்டை எடுத்து நான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சென்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கேத்தோடு, அந்த எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதர் சைடில் இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸோட அதர் எண்டையும் எடுத்து இந்த மேல் கனெக்டரோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சென்டரில் கிரவுண்ட் இருந்தது, அதாவது கேத்தோடு பின்னு. அந்த கேத்தோடு எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அந்த சென்டர் பின்னை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரெட்டு, எல்லோ, க்ரீனு, மொதல் 3 பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, அடுத்த 3 பின்னும் அடுத்த சைடு, அதேமாதிரி பார்த்தோன்னா 4 சைடு இருக்குது. இந்த கடைசி பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கேத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். கேத்தோடுக்கு நார்மலாகவே நம்ம கிரவுண்ட் சிக்னலில் கொடுத்துருவோம். மீதி இருக்கிற அந்த ஆனோட் டெர்மினலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னலில் போகிறத பொறுத்து அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகிற மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ராஸ்பெரி பை பிக்கோ போர்டோட என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ராஸ்பெரி பையை ப்ரெட் போர்டோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ராஸ்பெரி பை பிக்கோவை டிராஃபிக் லைட்டோட கனெக்ட் பண்ணலாம். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜம்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜம்பர் ஒயர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மேல் கனெக்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் கனெக்டராக இருக்கும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், அதாவது இதில் 4வது பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஐஓவில் நமக்கு செகண்ட் பின்னாக இருக்கும். ஜிபிஐஓ செகண்டை வந்து இதில் வந்து 4வது பின்னாக இருக்குது. ஜிபிஐஓ செகண்டு. நான் செகண்ட் ஜிபிஐஓலேருந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஜிபிஐஓ 0 ஜிபிஐஓ 1 நான் விட்டுட்டு செகண்ட்லேருந்து கொடுக்குறேன். நீங்கள் ஜிபிஐஓ 0, 1 கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ல் கொடுத்துருக்கேன். அடுத்தது அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஐஓ 3rd இருந்து நான் அடுத்தது எல்லோ எல்இடிக்கு கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஜிபிஐஓ பின்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அடுத்தது கிரவுண்டுக்கு இந்த க்ரீனுக்கு கொடுக்குறேன். இதேமாரி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஜிபிஐஓ பின்ஸ் எல்லா எல்இடிக்குமே ஜிபிஐஓ பின்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். இந்த பக்கம் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இதில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பின் பாருங்கள், இதில் 3வது பின் கிரவுண்டு, 8வது பின் கிரவுண்டு, 13 கிரவுண்டு, 18 கிரவுண்டு. ஸோ இதில் ஏதாவது ஒரு பின்லேருந்து எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பின்னையுமே நம்ம ராஸ்பெரி பையோட கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது பின் வந்து கிரவுண்ட் பின்னு. அந்த கிரவுண்ட் பின்னை எடுத்து இதில் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்.
அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் தோனி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இதுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் இப்போ கொடுத்து நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஸ்டத்தில் இந்த ராஸ்பெரி பையை வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூட் செலக்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ராஸ்பெரி பை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் மோடுக்கு மாறும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பூட் செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியாச்சு. தோனி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடுறோம். அடுத்து ரன்னில் போயிட்டு இன்டரப்டை ஓப்பன் பண்ணி நம்ம பிக்கோ போர்டை வந்து இன்ஸ்டால் கொடுக்கலாம். வேரியண்ட்டில் வந்து பிக்கோ ஹச்சு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம் அதில் அப்படியே இதில் ஷோ ஆகும். நம்ம அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ மாடிஃபை பண்ணலாம். முதல் 2 லைன் அதே தான். பின்னை வந்து மெஷினில் இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைம்லேருந்து ஸ்லிப்பை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கிற பின்ஸ் எல்லாமே அவுட்புட் பின்னாக வந்து டிக்ளேர் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ரெட்டு, நார்த் எல்லோ, நார்த் க்ரீன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா மற்ற சைடுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ரெட்டு, சவுத் எல்லோ, சவுத் க்ரீன், ஈஸ்ட்டு ரெட்டு, ஈஸ்ட்டு எல்லோ, ஈஸ்ட்டு க்ரீன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட்டுக்கும் இது மாதிரி 4 சைடுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டைரக்ஷன் ப்ளஸ் வந்து என்ன கலர் அப்படிங்கிறத அண்டர்ஸ்கோர் கொடுத்து நான் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின்ல இருந்து அப் டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 13th பின் வரலுமே என்ன அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், நார்த் ரெட்டு பின் வந்து காப்பி பண்ணி நான் போட்டேன் பாருங்கள். அடுத்தது நார்த் ரெட்டுக்கு அடுத்தது நார்த் எல்லோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின்னில் இருக்குது. நார்த் எல்லோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு பின்னு. பாருங்கள், தேர்ட் பின்னாக மாற்றிடலாம். அடுத்தது நார்த் அதில் வந்து க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th பின்னாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நார்த் க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th. இப்போ இதை காப்பி பண்ணி அடுத்த சைடுக்கு நம்ம அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சைடு, நார்த்துக்கு அப்புறம் ஈஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த்துங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட்டுங்கிறது கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின் நம்பர் வந்து மாற்றி கொடுக்கணும். 4க்கு அடுத்தது 5. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற 2 எல்இடிக்கும் மாற்றலாம், பேர் மாற்றிடலாம். ஈஸ்ட் எல்லோ, ஈஸ்ட் க்ரீன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பின் நம்பர் 6, எல்லோவுக்கு 6, க்ரீனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7. சேம் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நம்ம காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி மாற்றிடுறேன். பாருங்கள், மாற்றிட்டேன். வெஸ்ட் ரெட்டுக்கு 11, எல்லோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 12, வெஸ்ட் க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தியிருக்கிற எல்லா பின்னுமே அவுட்புட் பின்னாக டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது வைலில் ட்ரூக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எந்த எல்இடி எரியணும், எந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமாக போடலாம். அதாவது 4 சைடில் ஒரு சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எல்இடியோ அல்லது எல்லோவோ எரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிற மாதிரி போடுறேன். அதான் நார்த் சைடில் இருக்கிற க்ரீன் ஆன் ஆகிற மாதிரி போடுறேன். அப்போ நார்த் சைடு இருக்கிற ரெட்டும் நார்த் சைடு இருக்கிற எல்லோவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபில் இருக்கணும். அதனால் நார்த் ரெட்டு ஆஃபில் இருக்குது, நார்த் எல்லோவும் ஆஃபில் இருக்குது. நார்த்தில் வந்து பார்த்தோன்னா க்ரீன் மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா ஆன் ஆகணும். அப்போ க்ரீன் ஆன் பண்ணிடுறேன். ஆன், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட்டு. அடுத்தது கொஞ்சம் டிலே கொடுக்கணும். ஸ்லீப் அப்படிங்கிறது டிலேக்கான ஃபங்க்ஷனு. நான் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆனில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நான் க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் பண்ணணும். க்ரீனுக்கு அப்புறம் எல்லோ தான் ஆன் ஆகும். அதனால் நான் நார்த்தில் இருக்கிற எல்லோவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். நார்த் அண்டர்ஸ்கோர் எல்லோவை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நார்த்தில் எல்லோவை ஆன் பண்ணுறேன். எல்லோவை ஆன் பண்ணிவிட்டு க்ரீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணணும். நார்த்தில் க்ரீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில், அதாவது ஒரு டைமில் நடக்கிறது. இப்போ எல்லோ வந்து எவ்வளோ நேரம் வரலாம் ஆனில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வரலாம் நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்போ ஸ்லீப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுக்குறேன். அடுத்து நார்த் சைடில் இருக்கிற எல்லோ ஆனில் இருக்குது இல்லைங்களா, அந்த நார்த்தில் எல்லோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ நார்த் அண்டர்ஸ்கோர் எல்லோ, நார்த் அண்டர்ஸ்கோர் எல்லோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நார்த் சைடில் இருக்கிற ரெட்டை வந்து
ஆன் பண்ணிடலாம். இப்போ நார்த்தில் இருந்து எந்த ஒரு டைரெக்ஷனுக்கும் வெஹிக்கிள் வந்து போகக்கூடாது. அதனால் நார்த்தில் இருக்கிற ரெட்டை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். அடுத்தது நான் ஈஸ்ட் சைடில் இருக்கிற க்ரீன் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி ரெட்டும் எல்லோவும் ஆனில் இருந்திருக்கும். அப்போ நான் ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ ஈஸ்ட் _ ரெட்டு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். ரெட் டாட் ஆஃப், ஏன்னா ஆல்ரெடி ரெட் ஆனில் இருந்திருக்கும் லாஸ்ட்டாக. அப்போ நான் இது வந்து ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி ஈஸ்ட்டு _ இதில் இருக்கிற எல்லோவையும் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். _ எல்லோ டாட் ஆஃப், ஓப்பன் ரைட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. அடுத்தது ஈஸ்ட் சைடில் இருக்கிற க்ரீன் லைட்டை வந்து நான் ஆன் பண்ணணும். ஏன்னா ஈஸ்ட் சைடில் இருந்து இப்போ எல்லா டைரெக்ஷனுக்கும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகணும். மற்ற டைரெக்ஷனில் எந்த வெஹிக்கிளுமே மூவ் ஆகக்கூடாது. ஈஸ்ட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள் மட்டும்தான் எல்லா டைரெக்ஷனுக்கும் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வரலும் க்ரீன் லைட் வந்து ஆனில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஈஸ்ட் சைடில் இருக்கிற க்ரீனை வந்து ஆஃப் பண்ணணும், எல்லோவை வந்து ஆன் பண்ணணும். அப்போ ஈஸ்ட் சைடில் இருக்கிற எல்லோவை நான் ஆன் பண்ணுறேன். ஈஸ்ட்டில் எல்லோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் பண்ணிடுறேன். ஈஸ்ட் சைடில் இருக்கிற க்ரீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஈஸ்ட்டில் இருக்கிற க்ரீனை ஆஃப் பண்ணிடுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. அடுத்தது ஸ்லீப் ஒரு 2 செகண்ட்ஸ் வரலும் இது வந்து பார்த்தேன் அப்படின்னா எல்லோ வந்து ஆனில் இருக்கணும். அடுத்தது ஈஸ்ட் சைடில் இருக்கிற எல்லோவை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரெட்டை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஈஸ்ட் _ எல்லோன்னு பார்த்தோம், ஏன்னா எல்லோவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆனில் இருந்து ஆஃப் பண்ணணும். அப்போ ஆஃப். அடுத்தது ஈஸ்ட் சைடில் இருக்கிற ரெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆன் பண்ணணும். இப்போ அடுத்தது சவுத் சைடில் இருக்கிற எல்இடி க்ரீன் எல்இடியை வந்து நான் ஆன் பண்ணணும். சவுத் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ எல்லா டைரெக்ஷனுக்கும் மூவ் ஆகணும். அதுக்காக அடுத்தது சவுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்தில் இருக்கிறத நான் பாருங்கள். இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு நான் சவுத்தை வந்து மாற்றுறேன். சேம் அதே தான் இருக்கும். அப்போ சவுத்தில் ஃபஸ்ட்டு க்ரீன் ஆனில் இருக்கணும். எவ்வளோ நேரம் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வரலாம். பாருங்கள், ஈஸ்ட்டுங்கிற இடத்துலலாம் சவுத் மாற்றிடுறேன். அடுத்தது ஈஸ்ட் சைடில் இந்த சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவை ஆன் பண்ணுறேன். 2 செகண்ட்ஸ் வரலாம். அடுத்தது 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சவுத் சைடில் இருக்கிற ரெட்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை திருப்பி காப்பி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டைரெக்ஷனுக்கு வெஸ்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி சவுத்துங்கிறத வெஸ்ட்டுங்கிறத மாற்றிடுறேன். இப்போ சவுத்தை வந்து அழிச்சிட்டு வெஸ்ட்டுங்கிறத நான் போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. அடுத்தது நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள், ரன் பண்ணுறப்ப எரர் வந்திருக்கு. அதாவது நார்த் அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஏதோ மிஸ்டேக்கு. பாருங்கள், நார்த்துக்கு என் வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துருந்தேன். அதனால் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்மால் லெட்டராக மாற்றுறேன். ஸ்மால் லெட்டராக மாற்றிடுறேன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரெட் எல்இடியுமே ஆனில் வச்சுக்கலாம். அப்போ நார்த் ரெட் எல்இடி ஆன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைட்லேயுமே ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே காப்பி பண்ணி போட்டேன் நார்த்துங்கிறத. இப்போ ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நம்ம அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4 சைடில் 3 சைடில் வந்து ரெட் எரியுது. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அமிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோ 2 செகண்ட்ஸ், அப்புறம் தென் அடுத்த சைடில் க்ரீன் வந்து ஆன் ஆயிடுச்சு. அடுத்தது எல்லோ, அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆன் ஆகிற அந்த சைடில் ரெட் எல்இடி ஆஃப் ஆயிரும். பாருங்கள், அடுத்த சைடில் க்ரீன் ஆன் ஆகுது. 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லோ ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ரெட் ஆன் ஆயிரும். அடுத்த சைடில் க்ரீன் ஆன் ஆகுது. சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 சைட்லேயுமே க்ரீன் 5 செகண்ட்ஸும் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸும் எரியும். அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.